அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாறுல இருக்கக்கூடிய பாடம் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லணும்னா ரொம்ப முக்கியமானது இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்றது தான். ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபாஸ்ட் டிவிஷனுக்கு பார்ப்போம். வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு செம்பு கால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது. செம்பு கால பண்பாடு என்பது மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியது. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாட்டின் உடைய சமகால பண்பாடு ஆகும். அரப்பாவின் வீழ்ச்சிக்கு பின்னரும் செம்புகால பண்பாடு தொடர்ந்து நடைபெற்றது. வட இந்தியாவினுடைய பின்வேத கால பண்பாடு தென்னிந்தியாவுடைய இரும்பு காலத்தோட சமமான காலமா இருக்கு. அதே போல இந்த இரும்பு கால முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சாங்க. அடுத்து பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது. அப்புறம் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் தான் பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு முக்கிய அம்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆதிச்சநல்லூர், இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. ஆதிச்சநல்லூர் அங்கே முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அங்கே பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்திருக்கு. ஆதிச்சநல்லூர்ல இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் இது எல்லாத்தையும் கண்டெடுத்திருக்காங்க. அப்புறம் ஆதிச்சநல்லூர்ல சில கல்மணிகளும் தங்க ஆபரணங்களும் கிடைத்திருக்கு. இங்கே புலி யானை மான் போன்றவற்றினுடைய வெண்கல உருவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கீழடி. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரம்னு அகலாய்வு செய்யப்பட்டிருக்கு. கீழடியில செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்களும் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பும் கிடைச்சிருக்கு. கீழடியில தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்திருக்குன்னு. கீழடியில கண்ணாடியிலான மணிகள் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கீழடியில கிடைச்சதை வச்சு இவங்க வணிக தொடர்பு ரோம் நாட்டோட இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா கீழடி கிமு 200 சேர்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்ச பொருட்கள்லாம் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. இந்த பொருந்தல்ல நிறைய வண்ண கண்ணாடி மணிகள் கிடைத்திருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்களும் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. இந்த அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் பொருந்தல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்புறம் பொருந்தல்ல இரும்பிலான கதிரறுக்கும் அறிவால் ஈட்டி கொழு முனைகள்லாம் கிடைச்சதை வச்சு அங்கே அவங்க நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் இருக்கு. அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் இருக்க பையம்பள்ளியில இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களும் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. பையம்பள்ளியில இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. அதே போல இந்த பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் கிமு 1000 அப்படின்னு இந்த ரேடியோ கார்பன் முறையில கணிச்சிருக்காங்க. அப்புறம் ஈரோடு மாவட்டம் கொடுமணல், இதுதான் பதித்துப்பற்றுல குறிப்பிடுற ஊர். இந்த கொடுமணல்ல தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கிடைத்திருக்கு. அப்புறம் இங்கே நூல் சுழல் அச்சுக்கள் துணிகளின் துண்டு அப்புறம் அணிகலன் மணிகள்லாம் கிடைச்சிருக்கு. கொடுமணல்ல நினைவுகள் இருக்கு. அது பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எதை எதை சொல்றோம்னா புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கற்திட்டைகளை பற்றி சொல்லலாம். இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்துறது இந்த கற்திட்டைகளை பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துல 2 பக்கமும் செங்குத்தாக கற்பலகைகளை நட்டு அதுக்கு மேலே மற்றொரு கற்பலகையை படுக்கை வசத்தில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கற்திட்டைகள் காஞ்சிபுரத்தில் இருக்க வீரராகவபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் கும்மாள மருதுப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் நரசிங்கம்பட்டி இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் நினைவு கற்கள் அப்படின்னா என்னென்னா பிரிட்டன் மொழியில் மென்னுன்னா கல்லுன்னும் கிர்ருன்னா நீளமான அதாவது நீளமான கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கல்லில் தான் இந்த மாதிரியான நினைவு கற்களை இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நினைவுகள் திருப்பூர் மாவட்டம் சிங்கம்புரி, சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர்,
இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து மதுரை மாவட்டத்தினுடைய நரசிங்கம்பட்டி, ஈரோடு மாவட்டத்தினுடைய குமரிக்கல் பாளையம், கொடுமணல் இங்கெல்லாம் இந்த நினைவு தூண்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் நடுகற்கள், இறந்து போன ஒரு வீரரின் நினைவா போற்றி நடப்படும் கல் தான் நடுகல்லு. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு கொடிய விலங்கிடம் இருந்தோ எதிரிகளிடம் இருந்தோ காப்பாற்றும் முயற்சியில உயிர் நீத்த வீரரின் நினைவா இந்த இது பண்ணுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே இருக்கிற மானூர், தூத்துக்குடி மாவட்டத்துல வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க புலிமான் கோம்பை இந்த இடங்கள்ல எல்லாம் நடுகர்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.